வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. மீண்டும் ஒரு முறையை வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வனாந்திர வழியில் அவர் வழிநடத்தி கொண்டு வந்த அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் மோசே கொடுத்த ஒரு கட்டளை, அவர் தங்கி தாவரித்து தன்னுடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி அவர் சொன்னார். ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாய் அவனுக்கு கட்டளை கொடுத்தார். அப்ப அந்த நேரத்தில் ஆண்டவர் மோசே குறித்து சொன்ன காரியம், கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆமென் சொல்ல, கர்த்தர் ஜனங்களை நோக்கின்னு சொல்லல, என்ன சொல்லுது? கர்த்தர் மோசேயை நோக்கி. தரிசனங்களை தேவன் தலைவர்களுக்கு கொடுக்கிறார். ஒரு மந்தையை வழிநடத்துகிற தலைவருக்கு, போதகருக்கு, ஊழியர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஊழியத்தை குறித்த தரிசனங்களையும் அதனுடைய விரிவாக்க திட்டங்களையும் குறித்த தரிசனங்களை ஆண்டவரே கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இங்கே வேதம் சொல்லி, கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி என்ன சொல்லுகிறார்? எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி, டொனேஷன் கொண்டு வரும்படி அல்ல. சில வந்து கேட்பாங்க, நான் டொனேஷன் கொடுக்கணும் இல்லை. நான் சொன்னேன், டொனேஷன் வந்து நீங்கள் எங்கே கொடுக்கலாம்? ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கலாம், அறக்கட்டளைகளுக்கு கொடுக்கலாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்ம என்ன கொடுக்கல? டொனேஷன் கொடுக்கல இல்லையா? ஆண்டவருக்கு வரும்போது என்ன கொண்டு வருகிறோம்? காணிக்கைகளை. சப்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், எனக்கு காணிக்கைகளை கொண்டு வரும்படி மோசே நீ என்ன சொல்ல வேண்டும்? ஜனங்களிடத்துல சொல்ல வேண்டும். ஆமென். இன்னைக்கு மோசே இல்லை, நான் இருக்கிறேன். மோசே அன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன சொன்னானோ அதை நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன். ஆனா எல்லாருக்கும் இல்லை. அப்பா, சிலர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. எல்லாருக்கும் இல்லை. நல்லா கவனிங்க. சத்தியம் சத்தியம்தான், கலப்படமற்ற சத்தியம். நான் பேசுகிற சத்தியம் எல்லாருக்குரியதல்ல. ஆண்டவருக்கு வர வேண்டிய காணிக்கைகள் எல்லா இடத்திலும் வர வேண்டிய அவசியம் அல்ல. இது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தெளிவாய் பேசுகிறார். ஆண்டவர் சொன்ன காரியம், மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ. 2 காரியத்தை சொல்லுகிறார். எல்லாரும் கொடுக்கணும் அவசியம் இல்லப்பா. எவன் மனப்பூர்வமாய் கொடுக்கிறானோ, எவன் உற்சாகமாய் கொடுக்கிறானோ அவனிடத்தில் மாத்திரம் நீ என்ன செய்யணும்? எனக்கு காணிக்கையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய புதிய ஆலயத்தை நம்ம கட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த நிலம் வெறுமையாக இருக்கக்கூடாது. ஆமென். அந்த நிலம் தேவன் விரும்புகிற ஒரு அருமையான ஒரு பியூட்டிஃபுல் சர்ச் பில்டிங்னால ஆக்கிரமிக்கப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் கடந்த வருஷங்களில் நம்ம கண்ட கனவு தான். நமக்கு இருந்த அந்த தரிசனத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த குடோனுக்குள்ளே நான் வந்து பார்த்தப்ப இவ்வளோ தான் இருந்தது. ஒட்டடை கிட்டடையமாக இருந்தது. பயங்கர மோசமாக இருந்தது. என் கூட பிறந்தவங்களெல்லாம் தெரியும் இல்லையா? ஆனால் அது என்ன செய்யணும்? இப்படி மாற்ற வேண்டும் என்று என்ன செய்தோம்? நம்ம ஒரு தரிசனம் இருந்தது. ஹல்லேலூயா. இப்படிலாம் செய்யணும்னால ஏர் கண்டிஷன்லாம் பண்ணணும். நீங்களாம் நல்லா ஜம்முன்னு வந்து உட்காந்து அருமையாக ஆராதிக்கணும். நீங்கள் அப்பா வீட்டுக்கு வரும்போதே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். சபைக்கு வரும்போதே உங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும் இல்லையா? பாருங்க, கல்யாணம் ஆன பெண்கள்லாம் அப்பா வீட்டுக்கு போகும்போது என்ன செய்வாங்க? ஒரு பெருமையில் போ. எங்கேருந்து வரீங்க? டேடி வீட்டிலேருந்து வரேன். அப்பா வீட்டுனா அவ்வளோ பெருமை. அவங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? ஒரு பெருமையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டு கொடுத்த தரிசனத்தின்படி தான் இதையெல்லாம் செய்தோம். ஆமென். இன்னைக்கு என்ன தரிசனம் இருக்குதோ அதான் அது நமக்கு நாளையாய் மாறுகிறது. Hallelujah. Today's vision shall become tomorrow's reality. ஆண்டவர் பாருங்க, எல்லாவற்றிலும் நிரப்புகிறவர். வெறுமையான காரியங்களை ஆண்டவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். அந்த வெறுமையான அந்த நிலத்தை என்ன செய்றோம்? அது ஆக்கிரமிக்கப்படும்படியாய் நம்ம ஆண்டவரிடத்துல ஒரு தரிசனத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம்,
கொடுக்க போகிறோம். ஆண்டவர் சொல்ற மனப்பூர்வமாய். இப்போ ஆண்டவர் முதல்ல பார்க்குறது எதை பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய காணிக்கையை பார்க்கவில்லை. நீங்கள் எதை கொடுக்குறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க, தங்கத்தை கொடுக்குறீங்களா, வெளியே கொடுக்குறீங்களா, வெண்கலத்தை கொடுக்குறீங்களா, அதை பார்க்கல. பணமாக கொடுக்குறீங்களா? ஆண்டவர் பார்க்குறது முதல்ல மனப்பூர்வமாய். வார்த்தையை மனப்பூர்வமாய். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவை பெரிய தேவை. அது எப்படி நடக்கும், எது நடக்குன்னு தெரியல. ஆனால் காரியத்தை ஆரம்பிக்கிறவர் முடிப்பா, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வாக்கு பண்ணவர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லி செய்யாதிருப்பாரோ, வாக்கு கொடுத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. தேவையில் உண்டு. ஆனால் நீங்க எப்படியாவது உங்களை மோட்டிவேட் பண்ணி கொடுக்க வைக்கணுங்கிறது என்னுடைய யோசனை அல்ல. கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் தேவனுடைய வசனத்தினால போதிக்கப்பட்டு தேவன் எதை விரும்புகிறார் என்று அறிந்து தேவ ஆவியானவங்களுக்குள்ள கிரியை செய்து அதுக்கு பின்பாக எடுக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் நீங்கள் கொடுப்பதே தேவனுக்கு உகந்த காணிக்கை. ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய். முதல் ஆண்டை பார்க்கிறது மனசு. மனசு இருந்தால் எல்லாம் இருக்கும். ஆமென். இருக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். மனசு இருந்தா எல்லாம் இருக்கும். மனசு இருந்தா மார்க்கம் உண்டு சொல்லுவாங்க இல்லையா? முதல்ல ஆண்டர் கொடுக்கணும். முதல்ல என்ன வேணும்? மனது வேண்டும். மனப்பூர்வமாய். ரெண்டாவது கொடுக்கிறார். அடுத்து உற்சாகமாய். சொல்லுங்க. உற்சாகமாய். சிலவங்க ரொம்ப சோகமாக கொடுப்பாங்க. ஐயோ கொடுக்குறேனே, ஐயோ கொடுக்குறேனே. கொடுக்கும்போது உற்சாகமாக கொடுக்கணும். தேவனுக்கு கொடுத்தாலும் சரி, மனுஷருக்கு கொடுத்தாலும் ரைட்டு இல்லையா, வேலை பார்க்குறவங்க கொடுத்தாலும் ரைட்டு, சந்தோஷமாக கொடுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அப்படியே பழகிட்டோம் இல்லை. என்னைக்காவது பிச்சைக்காரனுக்கு உங்களுக்கு வச்சுக்கிற தூக்கி கொடுத்துருக்குறீங்களா? இல்லை பாஸ்டர், அது அவன் தப்பு. அவன் வந்து கேட்கும் போதே கேட்குறான், பழைய சோறு இருந்தால் கொடுங்கம்மா, கேளுங்கள் உனக்கு கொடுக்கப்படும். கேட்டால் தானே கொடுத்தேன். ஏன்னா நம்ம அப்படிதான், நம்ம வாழ்க்கையில் எதை பயன்படுத்தலையோ அதை நம்ம என்ன செய்வோம், மற்றவங்களுக்கு கொடுத்தே பழகிட்டோம் இல்லையா? எதை தூக்கி கொடுக்கலாம், நமக்கு வேணாம் யாராவது எடுத்துகிட்டு போட்டோம், நல்ல குணம்தான். ஆனால் உங்களுக்குள்ளதை நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு வைத்திருக்கிற சில காரியங்களை தேவனுக்கோ மனுஷனுக்கோ நீங்கள் கொடுக்கும்போது தான் உண்மையான ஆசீர்வாதம் வரும். ஆமென். ஆண்டவர் சொல்ல உற்சாகமாக கொடுப்பான். மனப்பூர்வமாய் கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுப்பவன் எவனோ. ஆண்டவர் யாரையும் பேர சொல்ல, இவன் அவன் யாருமே சொல்ல. கொடுப்பவன் எவனோ. ஒரு மனுஷன் தேவனுக்கு கொடுப்பதற்கு முன்பதாய் ரெண்டு காரியங்கள் ஆண்டவர் பார்க்கிறான். மனப்பூர்வமாக கொடுக்கணும், அடுத்து உற்சாகமாக கொடுக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருக்கு நம்ம காணிக்கை கொண்டு வரதுக்கு முன்பதாய், வாக்கு பண்ணுவதற்கு முன்பதாய் ஆண்டவர் உங்களுடைய மனதை பார்க்கிறார், உங்களுடைய உணர்வுகளை பார்க்கிறார். மனப்பூர்வமாய் கொடுக்கிறோமா, நம்முடைய சித்தத்தை செயல்படுத்தி கொடுக்கிறோமா, உற்சாகத்தோடு கொடுக்கிறோமா, அன்போடு கொடுக்கிறோமா, விசுவாசத்தை செயல்படுத்தி கொடுக்கிறோமா, இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். முதல்ல கொடுத்தவங்க ரெண்டு பேர் அண்ணன் தம்பி, ஆபேல் காயின். காயின் என்ன செய்தார்? கொடுக்கணுன்னே கொடுத்தாரு. Sometimes we can give out of obligation. நிர்பந்தத்தினால் கொடுக்கிற ஜனங்கள் உண்டு. இங்கே யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, உங்களை யாரையா வந்து 11 வருஷத்தில் நீங்கள் சர்ச்சுக்கு கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டது? சேலஞ்ச் பண்ணுறேன். இதுவரை கேட்கல, இனிமேலும் கேட்க மாட்டேன். ஆனால் சத்தியத்தை சொல்கிறோம். ஆமென். கொடுக்கிற காரியம் உங்களுக்கும் தேவனுக்குரியது. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஆனால் இந்த போதகர் உங்கள் வீட்டு வாசலேருந்து நிற்க மாட்டார். வருகிறதெல்லாம் எங்கே வரணும்? காணிக்கையாக வரணும். ஏன்னா இங்கே ராஜாதி ராஜா இருக்கிறார், கத்தாதி கத்தா இருக்கிறார். ஆமென். வலது கரத்துக்கும் இடது கரத்துக்கு தெரியாத வகையில் காணிக்கையை கொண்டு வந்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணி தீர்மானம் எடுத்து விசுவாசத்தை செயல்படுத்தி நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும்போது தேவன் தம்முடைய வார்த்தையில் அவர் உங்களுக்கு போதித்து அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்கிறதுனால போதிக்கிறேன். ஆமென். மணிக்கணக்காக முழங்கல் போட்டு அழுவேன், பல மணி நேரங்கள் செய்வேன், பிதாவிட்ட தான் பேசுவேன். ஆனால் ஜனங்கள் மத்தியில் வந்து யாரை வற்புறுத்துவது என்னுடைய பழக்கம் அல்ல. யார் ஒருத்தர் கூட சொல்ல முடியாதுங்க. ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், மனப்பூர்வமாயப்பா.
முதல்ல உனக்கு மனசு வேணும், அடுத்து என்ன வேணும்? உற்சாகமா கொடுக்கணும். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோட கொடுக்க, உற்சாகமா கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். பாருங்க, கொடுக்கும் போதே ஆண்டவர் பார்க்கிறார், பிரியமா இருக்கிறார். என் மகன் எப்படி கொடுக்குறான் பாரு, என் பிள்ளை எப்படி கொடுக்குறாங்க பாரு, மனப்பூர்வமா எவ்வளவு சந்தோஷத்தோடு எவ்வளவு ஆனந்தத்தோடு கொடுக்குறான். ஐயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க விதைக்கிறது ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய ரெக்கார்டில் இருக்கு. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். ஆமென். ஆண்டவர் ஒருவனுக்கு கடனாளி அல்ல. ஆண்டவர் சொல்லுற மோசே குறித்து நீ ஜனங்களுக்கு சொல்லு, ஆனா சொல்லு, இது ரொம்ப முக்கியம். அதுல ஒரு நிபந்தனை உண்டு. மனப்பூர்வமாய் கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுப்பவன் எவனோ, சொல்லுங்க, எவனோ. பாருங்க, அவனிடத்தில் எனக்கு ஆண்டவருக்கு ஒரு பங்கு வரணும்னா எல்லாட்டிலிருந்து வரக்கூடாது. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிற எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கலை வாங்க. இது தேவன் கொடுத்த கட்டளை. நல்ல கவனிங்க. 8ஆம் வசனத்தில் அவர் சொன்ன காரியம், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவர்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, நான் அவள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில பெருமைப்படுகிற காரியம் எதுன்னு தெரியுமா? சில நம்ம வீட்டை கட்டி பெருமைப்படுவோம் இல்லைங்களா? ரூம் ரூமாக கூட்டி போய் காமிப்போம், பாருங்க எவ்வளோ அழகான வீடு இல்லையா? அது என்ன கத்துச்சுவாங்க? பால் பாயசமா? பால் காய்ச்சுவாங்க. சில பெருமைக்கே சில கூப்பிடுவாங்க. யாருக்கு கூப்பிடணும் கூட சரியா தெரியாது. பொறாமப்படுறவன், எரிச்சல் எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க. பாதி வந்து என்ன செய்வாங்க? வயிறு எரிஞ்சு சாபம் விட்டு போவோம். இவன் நினச்சிக்கிறான் அவங்க முன்னால் நம்ம என்ன செய்யிருக்கோம், சாதிச்சிட்டோம். ஆனால் ஞானம் இல்லைன்னா என்ன ஆகும்? யாருக்கு சில பேர் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, தவறாக நினச்சிக்காதீங்க. புரியுதுங்களா? உங்க ஆசீர்வாதத்தை விரும்பாத, உங்க வாழ்க்கை குறித்து சரியா சிந்திக்காத மனுஷர்கள் நம்முடைய வீட்டில் கால் எடுத்து வைக்கக்கூடாது. வெளியே அவங்களை நேசிப்போம், வெளியே மீட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வாழ்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆமென். நான் உங்கள் மத்தியில் உலாவி நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன், நீ எங்களுடைய ஜனமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சார், நான் வாசம் பண்ணும்படி ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார். அப்பனா நம்ம பெருமெடுக்கிற காரியம் கேளுங்க, நம்ம வீடு அல்ல, தேவனுடைய வீடு. ஆமென். உங்களை பார்த்து கேட்கணும், பாருங்க நம்ம பிரதர்ஸ்ல எவ்வளோ அழகா இருக்கிறாங்க, சூப்பராக இருக்காங்க இல்லையா? சபைக்கு வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. சில டிஷர்ட் போட்டு வருவாங்க. வேலைக்கு போங்களாம் பார்ப்போம், டிஷர்ட் போட்டு. ஆலயத்துக்கு வரும்போது நேர்த்தியான உடைகளை உடுத்தி வாங்க. கோட்டு போட்டு வாங்க, டை போட்டு வாங்க. கல்யாணத்துக்கு எப்படிலாம் போகிறோம், அது காட்டுறதுக்குன்னே போகிறோம் பாஸ்டர். அவங்க எது போட்டு வராங்க, அதுக்கு மேலே நம்ம போட்டு வரணும். ஆலயத்துக்கு எப்படி வரோம்? நல்லா போட்டு வாங்க. சிம்பிளிசிட்டி அது இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது என்ன செய்யணும்? நல்லா உடுத்தணும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமைக்குன்னே ட்ரெஸ் வாங்கி வைங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போதே பக்கத்து வீட்டில் எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன இவ்வளோ டிப்டாப் போகிறாங்க. ஏங்க எங்கே போகிறீங்க? கல்யாணத்துக்கு போகிறீங்களா? இல்லை, ஆலயத்துக்கு போகிறேன், என்ன ஏசப்பா பார்க்க போகிறேன். இப்போ ஆலயத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ அழகாக போவீங்களா? ஆமாம், ராஜாதி ராஜாவை நம்ம ஆராதிக்கிறோம், தேவாதி தேவனை ஆராதிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஒரு வைராக்கியமாக நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உடை வாங்குவதுக்கு காசு செலவு பண்ணுங்க. சில 20 வருஷம் அதே சட்டை போடுவாங்க, தப்பு இல்லை. கொஞ்சம் உபயோகிச்சு நல்ல முறையில் இருக்கும்போது மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க. ஆமென் இல்லையா? புதுசு நீங்கள் வாங்குங்க, பழசு போனால் தான் புதுசு வரும். சொல்லுங்க. ஆமாம். ஆண்டவர் எனக்கு பரிசுத்த ஸ்தலத்தை நீ என்ன செய்யணும்? உண்டு பண்ண வேண்டும். பாருங்க, ஒரு 10 அதிகாரத்தில் அதான் பேசுறாரு. 35வது அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம் குயிக்கா. 21வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 20வது வசனத்திலிருந்து 35வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேயின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள். அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு அவனுடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள். 21வது வசனம். பின்பு எவர்களை அவள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ
அவர்கள் எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். சொல்லுங்க ஆமென். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள், ஐயோ காதணிகள், பாஸ்டர் மோதிரங்கள், ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும், லேடிஸ் எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம், கொண்டு வந்தார்கள். சில லேடிஸ் நினைக்கிறாங்க இன்னைக்கு போய் நகையை போட்டு வந்தேன். நல்லா நகை போடுங்க. நீங்க நகை போடக்கூடாது நான் போதிக்கிறது இல்லை. நீங்க போட்டால் தானே நம்ம காணிக்கை எடுக்க முடியும். சில சபையில் சொல்லுவாங்க நகை போடலாம் போடக்கூடாது, ஆனால் நகை காணிக்கை மாத்திரம் எடுப்பாங்க. நகை போடலாம் எப்படி நம்ம காணிக்கை எடுக்க முடியும்? ஆமென். போடுற வரை போட்டுக்குவோம். ஆமென். பாருங்க என்கிட்ட கூட ஒன்று இருக்கு, அது எப்போ போதோ தெரியல, கொடுக்கும்போது கொடுத்துடணும். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. இப்பவுமே நீங்க உற்சாகமா இருக்கிறத நான் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. பாருங்க, மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷ யாவரும் ஆண்டவருக்கு என்ன செய்தாங்களா? காணிக்கையை கொண்டு வந்தார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். அடுத்த மாதம் முதல் சண்டே I'm going to take a gold offering. Biblical. நல்லா கவனிங்க. நீ கொடுக்கணும் அவசியமே கிடையாது, கண்டிஷன் இருக்கு. மனப்பூர்வமாய் உற்சாகமாய், வேதம் அருமையா சொல்லுகிற காரியம், அவள் இருதயம் எழும்பி எவர்களை ஆவி உற்சாகப்படுத்தினதோ இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? தட்டி எழுப்புவாரு. ஆவி உற்சாகப்படும். முதல்ல நான் பேசு தேவனுடைய கிரியை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யல, எனக்கு ஃபீலிங்கே இல்லை, கொடுக்க வேணாம். ஆமென். ஆனா உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் தட்டி எழுப்பி உங்களுடைய ஆவி ஆண்டவர் உற்சாகப்படுத்தினா நீங்க ஆண்டவர் கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவரும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். ஒவ்வொருவரும். ஹல்லேலூயா. பாருங்க 25ஆம் வசனம். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு எத்தனை ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் இருக்கிறீங்க? கரங்களை ஊற்றி காட்டலாமா? பாருங்க, பாதிக்கை மேல போல. ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தங்கள் நூற்று இள நூலையும் இரத்தாமர நூலையும் சேப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்திரீகளுடைய ஞான எழுப்புதல் அடைந்ததான். புருஷ ஸ்திரீகள் அது மாத்திரமல்ல, அடுத்த வாக்கியம் பாருங்க. பிரபுக்கள் என்ன செய்தாங்க? ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமதேகம் முதலிய ரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணையையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்தவத்த தூபத்துக்கும் வேண்டியவர்களையும் கொண்டு வந்தார்கள். பிரபுக்கள் கூட பாருங்க எல்லாவற்றையும் கொண்டு வந்தாங்க. 29ஆம் வசனம். செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தால். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, போதகராய் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். எல்லாரும் கொடுக்கிறோம், எல்லாரும் ஒரே நிலைமையில கொடுக்கறதில்ல. சில நேரத்தில் 100 பேர் கொடுக்காத ஒரு குடும்பம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இருந்ததுனால இல்லை. இந்த சபையில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், அவங்க யாரெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். அப்படி ஜனங்கள் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தேவனுக்காக எழுப்பி கொண்டிருக்கிறோம். ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள் புருஷர் எல்லாரும் மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு என்ன செய்தாங்க? ஆண்டவருக்கு காணிக்கையில கொண்டு வந்தார்கள். பாருங்க, ஒரு முறை தாவீது ராஜா குறித்து பார்க்கும்போது அவன் ஒரு நாள்ல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி முடித்த பின்பு 3ஆம் முறையாக அவனை அபிஷேகம் பண்ணினாங்க. எல்லா ராஜ்யங்களையும் ஆண்டவன் கீழே கொண்டு வந்தார்.
வேதம் இப்படியே சொல்லுகிறது, அவனுடைய சத்துருக்களை எல்லாவற்றிலிருந்து அவனுக்கு ஓய்வு கொடுத்தார். ஒரு காலத்தில் பாருங்கள், சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். ஏன்னா இங்கே ஒரு சண்டை முடியும், இன்னொரு யுத்தம் வந்துடும், அங்கே ஒரு சண்டை முடியும், இன்னொரு யுத்தம் வந்துடும். இப்படியா பல வருஷங்கள் யுத்தம், ரத்தம் சிந்துதல் என்று அவன் காலத்தை கழித்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஓய்வை கொடுத்தார். யுத்தங்களே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க, ஒரு நாள் வீட்டில் அவனுடைய ராஜ அரண்மனையில், கேது மரங்களை கொண்டு கட்டுவித்த ராஜ அரண்மனையில் அவன் உலாவிக் கொண்டிருந்த போது அவன் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானை பார்த்து இப்படியே ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. 2 சாமுவேல் 7:1. அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். கொஞ்சம் கவனிங்க. ஆடுகளின் பின்னே சென்று அவனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். இன்னைக்கு யுத்தங்களை எல்லாம் ஓய பண்ண அவன் முழுவதும் அவனுக்கு என்னது, ஃபுல் ரெஸ்ட். சண்டை போடணும், எதிரிகள் அந்த காரியமே கிடையாது. எல்லாம் அவனுக்கு கப்பம் கட்டி கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் தன்னுடைய அரண்மனையிலே அவன் வாசமாக இருக்கையில் அவனுக்குள்ளே ஒரு யோசனை வந்தது. ஒரு ராஜாவாகிய நான் ஒரு கேதுரு அரண்மனையில் நான் வாசமாக இருக்கும்போது தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கிறது? திரைகளின் நடுவே ஒரு கூடாரத்தில் வச்சிருக்கிறாங்களாப்பா. நான் இருக்கிற இடமே பயங்கரமா இருக்கு. என்னை விட ஒரு தாழ்ந்த இடத்துல ஒரு கூடாரத்தில் தேவனுடைய பெட்டியை வைத்திருக்கிறாங்களே என்று சொல்லி அவன் தீர்க்கதரிசியாய் நாத்தானிடத்தில் பேசுகிறான். நல்லா கவனிங்க. ஆண்டு ஒருபோதும் தாவீதை பார்த்து நீ எனக்கு என்ன செய்யணும், ஆலயத்தை கட்டணும்னு சொல்லலை. நல்லா கவனிங்க. எப்படி தேவனுடைய அந்த சாலமுடைய தேவாலயம் உண்டானது? ஆண்டவர் சொல்லி செய்த காரியம் அல்ல. நல்ல அனைவருக்கு புரிய வேண்டிய சத்தியம். என்னைக்குமே ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்லலை நீ எனக்கு என்ன செய்யணும், ஒரு ஆலயத்தை கட்டு என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. அது குறித்து அவர் பிற்பாடு பேசுகிறார். ஆண்டவர் ஒரு நாளும் தாவீதை பார்த்து நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்லாம அவர் மனதில் இருந்ததை தேவன் அவன் புரிந்து கொண்டான். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய மனதில் இருந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லாமல் தாவீது அவரை நேசித்தபடினால அவனுக்குள்ளாவே ஒரு கேள்வி, ஆண்டவருடைய பெட்டி எங்க இருக்குது? திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறது. நானும் எங்க இருக்கிறேன்? ராஜாவை கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையில் நான் இருக்கிறேன். கம்பேர் பண்ணி பார்க்கறான். நான் இருக்கிற இடத்தை நல்லா பண்ணிக்கிட்டேன், ஆனா ஆண்டவருடைய வீடு நல்லா இல்லை. அது ஆசரிப்பு கூடாரமா இருக்கிறது. தேவனுடைய பெட்டி அங்க விடப்பட்டிருக்கிறது. அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆண்டவர் ரொம்ப கூட இருக்கிறார்ல, உங்களுடைய மனதில் வந்தபடி செய்யும் அப்படின்ட்டான். சில தீர்க்கதரிசிகள் அப்படி செய்வாங்க இல்லையா? ஆண்டவருடைய ஆவினால் பேசுறது ஒன்று, ஆனால் மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக பேசுகிறது ஒன்று. இப்போ நாத்தான் தீர்க்கதரிசனம் சொல்ல அவன் ராஜாவை பிரியப்படுத்தும்படி அவன் மாம்சத்தில் பேசுகிறான். நீங்க ஆலயத்தை கட்டுங்க, ஆண்டவர் ரொம்ப கூட இருக்கிறார். பாருங்க 4வது வசனம் பார்க்குறீங்களா? அன்று ராத்திரியிலே, சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, ராத்திரியிலே. போதும், என்ன பாருங்க பார்ப்போம். பார்க்குறீங்களா? அன்று ராத்திரியில் பல விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா? ஆண்டவர் பல விஷயங்களை ராத்திரியெல்லாம் செய்கிறாரு. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் ராத்திரியில் நடக்க போகுது. ராத்திரி நாங்கள் தூங்க தான் செய்கிறோம் பாஸ்டர், இல்லை, ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. தானியேல் அவன் ராத்திரியின ஜெபித்துக் கொண்டிருந்த போது நடு நிசையில ராத்திரி வேளையில் அந்த சீக்ரெட், அந்த சொப்பனத்தை குறித்த விளக்கத்தை ஆண்டவர் அவனுக்கு விடுவித்தா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதப்படி அந்த ராத்திரியிலே ஆண்டவர் நாத்தானுக்கு கர்த்தருடைய வார்த்தை அனுப்பினா. ஹல்லேலூயா. போய் தாவீதிடத்தில் சொல், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ. ஆண்டவர் எவ்வளவு அருமையா பேசுறா பாருங்க. 6வது வசனம். எதுக்கு ஆண்டவர் தாவீதை குறித்து இப்படி சொன்னா? என் இருதயத்தை கேட்டவனாக கண்டேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லாமலே ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு புரிந்து கொள்கிற ஒரு மனுஷன் தான் அவன். ஆண்டவர் சொல்லாமலே ஆண்டவருடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை புரிந்து கொள்கிற ஒரு மனுஷன் தான் தாவீது.
The Bible says, find out what pleases the Lord. தேவனுக்கு பிரியமானது என்னது என்று நம்ம என்ன செய்யணுமா? கண்டுபிடிக்கணுமா? எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போறதில்ல. சொல்றேன், ஆண்டவர் என்கிட்ட சொல்ல, ஆனால் செய்யலை. ஹலோ, நம்ம சொன்னாதான் செய்வோமோ? சொல்லாம பல விஷயம் செய்கிறோம் இல்லையா? மனம் போன போக்கில் அவனவன் தன் வழியில் போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் வந்து மன்னிப்பு கேட்குறோம். இல்லை, ஆண்டவரை நேசிக்கும் போது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்பதை என்ன என்பதை நம்ம அறிய முடியும். தாவீது அறிந்து கொண்டான், ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணுமே. யாரும் மட்டும் சொல்லலை, ஆனால் ஆண்டவர் மட்டும் சொன்ன காரியம் 6ஆம் வசனத்தை பாருங்க. நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நல்லா கவனிங்க. பார்க்குறீங்களா ஆண்டவர் எப்படி பேசுறாரு? நான் ஆலயத்தை கட்டுன்னு நான் யாருக்கும் சொன்னது உண்டா? சொல்லலை. ஆனால் நான் எங்கே உலாவினேன்? எனக்கு நீங்கள் கொடுத்தது ஒரு கூடாரம், ஒரு வாசஸ்தலம், அங்கே உலாவினேன். வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர் சொன்ன காரியம் நான் கேட்கல, அவ்வளோதான். சில காரியங்கள் தேவனுக்கு தேவை, ஆனால் அது கேட்பதில்லை. புரிகிறதா தேவஜனமே? உன்னிடத்தில் கேட்பதில்லை. ஆண்டவருக்கு தேவை, ஆனால் கேட்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா என்னைக்காவது நான் யார்ட்டையாவது, நீங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு யார்ட்டையா வந்து எனக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டுன்னு சொன்னா? சொல்லலை. ஆனால் நான் எங்க இருக்கிறேன்? கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். எஸ், நான் கூடாரத்தில் இருக்கிறது உண்மை, வாசஸ்தலத்தில் உலாவினது உண்மை. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட இடம் அதான். நான் யார்ட்டையும் போய் கேட்க போறதில்ல. ஆனா தேவனுடைய இருதயத்தில் இருந்தது, இந்த ஜனங்கள் ஒரு மகிமையான ஆலயத்தை தேவனுக்கு கட்ட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆனா அவர் சொல்லலை. ஆனா அதை புரிந்து கொண்டவன் யாரு? ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, அவனை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாது இருக்கிறது என்ன என்று இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எந்த இடத்திலாவது யாதொரு வார்த்தை சொன்னதுண்டோ? ஆண்டவர் உடனே பாருங்க, தாவீது குறித்து பேசாம, எப்பா நீ ஆட்டு பின்னால போய்கிட்டு இருந்த, நல்ல கவனிங்க, ஆட்டுடையனாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாய். இப்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நல்லா கவனிங்க, கவனிக்கிறீங்களா இல்லையா? டெக்ஸ்ட்டை கிளீனாக ஃபாலோ பண்ணுங்க. ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, எல்லாருமே பேசுகிற, உன்னை ஜாதிகளுக்கு அதிபதியாயிருக்கும்படி உன்னை ஏற்படுத்தினேன். ஏன் அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவன் கேதுரு மரத்தில் செய்த ஒரு பெரிய பேலஸ்ல அவன் இருக்கிறான் இப்போ, இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது எப்படி வந்தது? நீ ஆக்சுவலாக எங்கே இருந்த? ஆடுகளின் பின்னே போய்கிட்டு இருந்த உன்னை அங்கேருந்து நான் எடுத்து என்ன செய்தேன்? இன்னைக்கு ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி உன்னை ஏற்படுத்தினேன். அது மாத்திரமல்ல, உன்னோட கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது ஆண்டவர் சொன்னார், அப்பா உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் கொடுத்தது. இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கு? எதை குறித்து பெருமைப்படுகிறோம்? என்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட அது இருக்கு, 2 வீடு இருக்கு, 3 வீடு இருக்கு, 4 வீடு இருக்கு, இவ்வளோ லேண்ட் இருக்கு, தங்கம் இருக்கு, நகை இருக்கு, நல்ல வேலை இருக்கு. எதை குறித்து நம்ம பெருமைப்படுகிறோம்? நல்லா நினைத்து பார்க்க வேண்டியது அவசியம். இங்கு ராஜாவை கேதுரு மரத்தில் செய்யப்பட்ட அரண்மனை உலாவிக் கொண்டிருக்கிற அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்தாய், அங்கிருந்தா நான் உன்னை தூக்கி எடுத்தேன். இன்னைக்கு நீ அதிபதியா இருக்க. ஆமென். அது மாத்திரமல்ல, பூமியில் உள்ள எல்லா பெரியவர்களுக்கும் ஒத்த நாமத்தை உனக்கு உண்டு பண்ணினேன். தாவீதே, நீ எப்படி இருந்தாய், எப்படி மாறி இருக்கிறாய், அதற்குரிய காரணம் நான். பிரியமான தேவனுடைய பிள்ளை, சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கடந்த காலத்தை யோசித்து பாருங்க, கடந்த வருஷங்களை யோசித்து பாருங்க. எங்கிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து இந்த நிலைமைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியில் உள்ள பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க. அது மாத்திரமல்ல, திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, ஷார்ட்டா முடிக்கிற 11ஆம் வசனம், இப்போதும் கர்த்தர் உனக்கு
வீட்டை உண்டு பண்ணுவார். சொல்லுங்க, இப்போதும் கர்த்தர் உனக்கு. நல்லா நிறைய பேர் வாயை திறக்கலையே, வாயில இருந்து வச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க, இப்போதும். இன்னும் கொஞ்சம் சத்தமா, இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். ஐயா, எதை குறித்து இவர் பேசுறாரு? எந்த வீட்டை குறித்து பேசுறாரு? இவன் ஏற்கனவே கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையில வாசமா இருக்கிற ஒரு ராஜா. அவனுக்கு ஏற்கனவே அரண்மனை இருக்குது, பதவி இருக்கு, பொன் வெள்ளி தங்கம் எல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். எந்த வீட்டை குறித்து பேசுறாரு? பிரியமான தேவனுடைய பிள்ளையில, பணம் தங்கம் வெள்ளி எல்லாம் கொடுத்து ஒரு வீட்டை கட்டலாம். ஆனா ஆண்டவர் உண்டு பண்ணுகிற வீடு அதை குறித்து பேசல. நல்லா கவனிங்க. பணம் தங்கம் வெள்ளி ஆஸ்திகள் கொடுத்து வாங்க முடியாத அந்த வீட்டை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறா. ஆண்டவர் சொன்ன காரியம், உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். அதனுடைய அர்த்தம் என்ன? உனக்கு உன்னுடைய குடும்பத்தை கட்டுவேன். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை கட்டுவேன், உன் தலைமுறையை கட்டுவேன். நீ மரித்து போன பின்பு கூட என்னடிக்கு உயிரோடு இருக்கிற நான் உன் சந்ததியை, பாருங்க அதுல எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கிறா, உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஒரு ஆலயத்தை கட்டணும்னு அவன் முயற்சி செய்தான். என்ன யோசித்தான், அவ்வளவுதான். புரியுதா புரியலையா? அன்னைக்கு ஒரு நாள் என்ன செய்தான்? ஒரு யோசனை. பேசினது ஒரே ஒரு சென்டென்ஸ். யார்கிட்ட பேசினா? ரெண்டு தனிப்பட்ட மனுஷங்களுக்குள்ள நடைபெற்ற சம்பாஷணை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு ராஜாவுக்கு இடையில ஏற்பட்ட ஒரு சம்பாஷணை. என்ன? ராஜா தீர்க்கதரிசி பார்த்து சொல்லுகிறான், நான் கேதுரு மரங்கள் உள்ள ஒரு அரண்மனையில் இருக்கிறேன். ஆண்டவருடைய பெட்டி திரைச்சலின் நடுவே இருக்கிறது. இதை யார் கேட்டா? யார் கேட்டா? நல்லா கவனிங்க. நீங்க ஆலயத்தை குறித்தும் சரி, போதகளை குறித்தும் சரி, ஊழியங்களை குறித்தும் நீங்க பேசுகிற பேச்சை ஆண்டவர் விட்டு கவனிக்கிறா. நல்லதோ கெட்டதோ ஆண்டவர் விட்டு கவனிக்கிறா. தேவனுடைய ஜனங்கள் ஒருவோடு ஒரு பேசிக்கொள்வார்கள். ஆண்டவர் அவருடைய சம்பாஷணை விட்டு கவனிக்கிறா. இன்னைக்கு பேசிக்கொண்டு தாவீது நாத்தான் மாத்திரமல்ல, மூன்றாவது நபர் அபரிசனமான ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து இந்த சம்பாஷணை கேட்டார். அவன் வாயை திறந்து இவ்வளவுதான் சொன்னான். எவ்வளவு குயிக்கா இருக்க ஆண்டவர், எவ்வளவு சந்தோஷமாயிட்டார் பாருங்க, உற்சாகமாயிட்டாரு. ஒரு மனுஷன் வாயை திறந்து சொல்றான், கட்டிட்டானா? கட்டல இல்லையா? நீ நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, உனக்கு அதை பண்ணி தரேன், நிலத்தை எழுதி வச்சுறேன், உனக்கு வீட்டை எழுதி வச்சுறேன் இல்லையா, 4 அடி அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. சொன்னீங்களா? என்ன ஆச்சு? அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு என்ன உனக்கு? அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு மாட்டேன். பாருங்க, ஆண்டவர் பாருங்க, அன்னைக்கு பேசின அன்னைக்கு ராத்திரியா அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவனுடைய மனதில் ஏற்பட்ட எண்ணங்களை கூட ஆண்டவர் கனப்படுத்தி என்ன செய்கிறார்? அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டா. அன்னைக்கு ராத்திரியில் ஆண்டவர் பேச ஆரம்பித்து விட்டா. அவர் சொன்ன காரியம், அப்பா நீ எனக்கு ஆலயத்தை கட்டணுங்கிறிய, உன் வீட்டை நான் கட்ட போறேன். எப்படி ரிவார்ட் பண்றா பாருங்க. நீ ஏன் வீட்டை கட்டணும்னு பார்க்குற. அவர் சொன்னார், உன் வீட்டை கட்டுவேன். அவன் நினைச்சுக்கலாம், ஆண்டவரே எனக்கு எதுக்கு வீடு? எனக்கு நல்ல அரண்மனை இருக்கு, கேதுரு மரங்கள் உள்ள அரண்மனை, தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாமே என்கிட்ட இருக்கு, என்கிட்ட எது இல்லை. இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா இருக்கிற, எனக்கு ஒண்ணு வேணாம். ஆனா ஆண்டவர் சொன்ன காரியம், அப்பா அதை பத்தி பேசல. உன்னுடைய கேதுரு மரங்கள், உன்னுடைய தங்கம் வெள்ளி பொண்ணு இதெல்லாம் கொடுத்து உண்டு பண்ண முடியாத ஒரு வீட்டை உனக்கு கட்டுவேன். எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்? தலைமுறை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். ஐயா, வீட்டை கட்டிடலாம், குடும்பத்தை கட்ட முடியுமா? பணம் கொடுத்து வாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் தான் உண்மையான ஆசீர்வாதங்கள். கோடி கோடியா நீங்க ரத்னம் வெள்ளி என்னத்தை கொடுங்க, அந்த ஆசீர்வாதத்தை வாங்கவே முடியாது. ஹல்லேலூயா. பிள்ளை எங்க வேணாலும் படிக்க வைக்கலாம், மக்கா இருந்தா என்ன செய்யுது? டாக்டர் எங்க வேணாலும் போய் பார்க்கலாம், கோடிக்கணக்கில் செலவழிச்சு சுகமடையலான்னு என்ன செய்யறது? ஹல்லேலூயா. உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? உண்மையான லாபம் எது? ஒரு மனுஷனுடைய வீட்டை தேவன் கட்டுவார். அதாங்க உண்மையான லாபம். சின்ன வீட்டில் இருக்கலாம், சின்ன வேற எதாவது நினைச்சிடாதீங்க. சிறிய அளவில் வீட்டில் இருக்கலாம்.
இல்லையா? நம்ம ஆட்கள் அது கூட ஒரு அர்த்தம் வைப்பாங்க. தெளிவாக சொல்லிட்டா கொஞ்சம் நல்லது. ஆனால் தேவன் கட்டுகிற வீடாக இருக்கணும், தேவன் கட்டுகிற குடும்பமாக இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்ல, உன் வீட்டை நான் கட்டுவேன். நீ மரித்து போன பின்பு, சில பேர் நிறைய கவலை இருக்கும் இல்லையா? மனையை பார்த்து சொல்லுவாங்க, ஏம்மா நான் போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்? ரொம்ப முக்கியம். என்ன கொஞ்ச நேரம் அழுவோம், அது பிறகு வேலையை பார்க்க வேண்டியதான். நான் போயிட்டேன், பிள்ளைங்களாம் என்ன செய்வாங்க? இப்பவுமே கவலை. எத்தனை பேர் இந்த கவலை இருக்கு? இருக்கு பாஸ்டர், நான் கைத்துக்கு வெக்கமா இருக்கு. கவலை இருக்குல்ல? நான் மரித்து விட்டால் என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிற நாட்களில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு என்று நீ ஊழியம் செய்து ஆண்டவருடைய வீட்டை கட்டும்போது ஆண்டவர் சொல்கிறா, உன் வீடு என்று சொல்லும்போது உங்களுடைய தலைமுறை 1000 தலைமுறைக்கும் 1000 தலைமுறைக்கும் நீ உயிரோடு இருக்கிறியோ இல்லையோ, 40 வயசுல மரிக்கிறியோ, 50 வயசுல மரிக்கிறியோ, 60 வயசுல மரிக்கிறியோ, 80 வயசு வரை மரிக்கிறியோ, பிரச்சனை இல்லை. ஆனா நீ மரித்த பின்பு கூட மரியாமல் இருக்கிற தேவன் உன் சந்ததியை கட்டுவேன், உன் பிள்ளைகளை கட்டுவேன், உன் பிள்ளைகளின் பிள்ளை கட்டுவேன். ஆண்டவர் சொன்னார். பாருங்க எவ்வளவு அருமையா பேசுகிறா. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது, ஓ, ஒரு மனுஷன் செத்த பிறகு அவன் குடும்பத்தில் என்ன நடக்கும் யார் சொல்ல முடியும்? பாருங்க, என்ன பாக்குறீங்களா இல்லையா? கையை கட்டுங்க. ஒரு மனுஷன் செத்த பின்பு அவனுடைய நாட்கள் நிறைவேறி மரித்து முடித்த பின்பு அவன் குடும்பத்தில் என்ன நடக்கும்? பிள்ளைக்கு என்ன நடக்கும்? அவன் பேர குழந்தைக்கு என்ன நடக்கும்? யாரும் சொல்ல முடியுமா? பேங்க்ல வச்சுக்கிற பணம் சொல்ல முடியுமா? உலகத்தில் உள்ள ஞானிகள் சொல்ல முடியும். ஆண்டவர் சொல்லுகிறா, நீ ஆலயத்தை கட்டணும்னு நினைச்ச பாரு, கட்டல, இன்னும் நினைச்சான், அவ்வளவுதான். ஒரு வார்த்தை பேசிட்டான். புரியுதா புரியலையா? அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்ல, அப்பா உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். பாருங்க எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார் ஆண்டவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, நான் சொன்ன பேரு யாருக்கு கட்டாயம் கிடையாது. ஆனால் செய்தி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய ஆவி எவனுடைய இருதயத்தை தட்டி எழுப்புகிறதோ, எவன் உற்சாகம் அடைகிறானோ, அந்த மனுஷனிடத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம், எனக்கும் சொன்ன காரியம், காணிக்கையில கேட்டு வாங்கு. எல்லாரும் வந்து கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஆண்டவர் அது போதிக்கவும் இல்லை. ஆண்டவர் சொன்ன மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கணும் இடத்துல எனக்கு கேட்டு வாங்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது சொல்றார், அப்பா நீ மண்டையை போட்ட பின்பு, உன் நாட்கள் நிறைவேறி முடிச்ச பின்பு, உன்னுடைய சரீரம் மண்ணோடு கலந்து சாம்பலான பின்பு, ஆண்டவர் சொல்லுகிறா, உன் சந்ததியை நான் எழும்ப பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீ மரித்த பின்பு உன் பிள்ளைகளுக்கு நான் அப்பாவா இருப்பேன். ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு மேய்ப்பனா இருப்பேன், பராமரிக்கிறவா இருப்பேன், போஷிக்கிறவா இருப்பேன். உன்னுடைய பிள்ளையை உன் கர்ப்ப பிறப்பாக்கி உன்னுடைய பிள்ளை எழுப்பி நான் அவனை ராஜாவை மாற்றுவேன், அவனை நேசிப்பேன். எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்தில் உன் தலைமுறையில் ஒரு சிங்காசனம் இருக்கும். யாராவது சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. நம்ம ஃபியூச்சருக்கு கேரண்டி ஆண்டவருங்க. எதனால இந்த வார்த்தையில் ஆண்டவர் பேசினாரு? அவன் ஆண்டோடைய வீட்டை கட்டுறேன்னு சொன்னான், பேசினா, இல்லாட்டி அந்த டயலாக்லாம் வந்திருக்காது. இன்னைக்கு பாருங்க, நீங்க ஆண்டவருக்கா எடுக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை கட்டப்போகிறார். என்னை கனப்படுத்துகிறேன், நான் கனப்படுத்துவேன். எவ்வளவு அருமையான காரியம் பாருங்க. ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, அவன் என் நாமத்துக்கு கண்டு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றைக்கு நிலைக்க பண்ணுவேன், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கு உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆளிலேயே சொல்லுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள, இதே வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக நான் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஏதோ பாஸ்டர் சர்ச்சு கட்டுறதுக்காக பில்டிங் ஃபண்டு கேட்குறாரு. தவறான கண்ணோட்டம், தவறான கண்ணோட்டம். நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் மனப்பூர்வமாய் இந்த ஆலயத்தில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த மனுஷனாலும் சரி, எந்த மனுஷாலும் சரி, என் தேவனுடைய ஆவியானவர் சத்தியத்தை கொண்டு எவனுடைய ஆவியில் கிரியை செய்கிறாரோ, எந்தெந்த மனுஷன் எந்தெந்த குடும்பங்களுடைய இருதயங்களை தட்டி எழுப்புகிறாரோ, எவன் ஆவியில் உற்சாகம் அடைகிறானோ, அவனிடத்திலிருந்து, அந்த மனுஷனிடத்திலிருந்து, அந்த மனுஷனிடத்திலிருந்து, அந்த குடும்பத்திலிருந்து
இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் காரியங்கள் எல்லாமே பண்ணுவா. அன்னைக்கு பாருங்க, பல கோடிகள் செலவழிச்சிருக்கிறோம், எத்தனையோ கோடிகள் செலவு பண்ணியிருக்கிறோம். இதுவரைக்கும் எங்கேருந்து வந்தது எனக்கே தெரில. சில குடும்பம்லாம் 15 லட்சம் 20 லட்சம் கொண்டு அப்படியே வச்சுட்டு போனாங்க. ப்ராப்பர்ட்டி விற்று கொடுத்தவங்க இருக்காங்க, தெரியாது. கர்த்தருடைய சரீரமாக சபையில் தியாகம் பண்ணி 100 பேர் கொடுக்க முடியாத ஒரு குடும்பம் கொடுக்குறாங்க. அவன் கொடுக்கணும் அவசியம் இல்லை. யாரும் அவங்கள்ட்ட போய் கேட்கல. நான் போதர யார்ட்டையும் கேட்டுருக்கேன் அவங்கள்ட்ட வந்து இல்லை. பில்கேட்ஸே நம்ம சர்ச்சில் மெம்பராக இருந்தால் கூட அவர்கிட்ட போய் கேட்க மாட்டேன். ஆமென். ஒரு மனுஷன் உடைய இருதயத்தை என் பரிசுத்த ஆவியானவர் தட்டி எழுப்பலனா, ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தில் கிரியை செய்தாதான் அங்கிருந்து காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களை யார் கிரியை செய்கிறாரோ, எவனுடைய மனதை தட்டி எழுப்புகிறாரோ, ஆவியை உற்சாகப்படுத்துகிறாரோ, ஆண்டவர் சொன்னா கொண்டு வா தங்க வெள்ளி ரத்தாம்பரம் நீலம் எல்லா காஸ்த கடங்குங்க ஆபரணங்கள் எல்லாவற்றையும் கேட்டு வாங்க. ஆண்டவர் பாருங்க, சாலமோன் தேவாலயத்தை கட்டுவதற்கு அதுக்கு மூல காரணம் சாலமோன் அல்ல. சாலமோன் சொல்ல, ஆண்டவர் நமக்கு ஆலயத்தை கட்ட விரும்புகிறேன், அது தாவீதுடைய தரிசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையை, நீங்க ஆண்டவருடைய வீட்டை கட்டும்போது ஆண்டவர் உங்களுடைய வீட்டை கட்டுவா. அஷஸ் எல்லாம் எலிமினேட் குயிக்கா. அங்கே யார் இருக்கு? ஆள் இருக்காங்களா? வெளியே ஆள் இருக்கிறாங்களா? நவீன், யூ புட் பீப்புள் தேர். எஸ், குயிக்கா. நான் ஒரு ஜெபிக்க போகிறேன். ஒரு நீங்கள் கொடுத்துருங்க, முதல்ல இந்த ப்ரோஷர்ஸ் கொடுத்துருங்க குயிக்கா. கண்ணன் மனைவி இருந்தால் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. சம்பாதிக்கிற எல்லாருமே சிறு பிள்ளைங்க கூட எடுத்துக்கொள்ளுங்க, வாலிய பிள்ளைங்க கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனம் அருமையா இருக்குது. எக்ஸோடஸ் 35:4 ஆண்டவர் சொன்ன காரியம். பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, நல்லா கவனிங்க, உங்களுக்கு உண்டானதினாலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். உங்களுக்கு உண்டானதினாலே சொல்லுங்க, உங்களுக்கு உண்டானதினாலே. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு சரியா பேசுது பாருங்க. இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறா, உங்களுக்கு உண்டானதினால. எது உண்டாயிற்று? எது உண்டாயிற்று? மனது உண்டாயிற்று, உற்சாகம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஒரு 7வது தனத்திலிருந்து 2 காசு தான் ஆண்டவர் கொடுத்தா. இன்னைக்கு இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படுதுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் அப்படிதான். நான் ஆண்டவர்கிட்ட எப்போதுமே சொல்றது, ஆண்டவரே என் மண்டையில் ஒண்ணுமே இல்லை, ஆனால் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் 5 அப்பங்கள் 2 மீன்களை ஆண்டவர் சமுதிர சின்ன பையன் தான் கொண்டு வந்தான். அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா கொடுக்கணும்னு? இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க கூட கேட்டா கொடுங்க ஒண்ணு. இயேசுவின் நாமத்தினால அங்க விதைக்கட்டும். ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நீங்க விதைக்க ஆரம்பிச்சா விதைங்க. இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு வீட்டை கட்ட வேண்டும் என்று நீ மனசுல தான் நினைச்ச. டேவிட், தாவீது, நீ மனசுல தான் நினைச்ச, முயற்சி ஒன்றும் எடுக்கல. தெரிஞ்ச இன்னொரு ஆள் வந்து நாத்தான் தீர்க்கதரிசி மாத்திரம் தான், வேற யாருமே கிடையாது. அவன் மனதில் தோன்றின காரியங்களை ஒரே ஒரு மனுஷனத்துல சொன்னான். ஆண்டவர் பாருங்க, அன்னைக்கு ராத்திரியிலே பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் வெயிட் பண்ணல. இவன் சொல்லதானே செய்யறான், பார்க்கலாம் இவன் கட்டுறானா இல்லையா பார்ப்போம், கட்டி முடிச்ச பிறகு ஏதாவது செய்வான். அவனுக்கு இல்ல, அவன் சொன்னவனே அந்த ராத்திரியிலே ஆண்டவர் பேசிட்டார், உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா. தாவீது, நீ மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு உன் தலைமுறையில உன் சந்ததியை நான் எழும்ப பண்ணி அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டுவேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, சபைக்கு ஏதோ டொனேஷன் கொடுக்கறதுனா கொடுக்கவே வேண்டாம். ஆனா எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் தலைமுறைகளுக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் வீடு கட்டப்படும்படியும் நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறேன், தேவனுடைய வீட்டை கட்டுகிறேன். அதனால்தான் பாருங்க, சத்தியத்தை அறிந்து தேவனுக்கு கொடுக்கணும். ஆமென். சத்தியம் இல்லாம கொடுத்தா விசுவாசம் இல்லை. விசுவாசத்தை செயல்படுத்தி கொடுத்தா நீங்க கொடுக்கிறது விதையா மாறும். நல்ல கவனிங்க. சிலர் பணத்தை கொடுப்பாங்க, சில விதையை கொடுப்பாங்க. பணத்தை விதையா மாத்தி தான் கொடுக்கணும். எப்படி பணத்தை விதையா மாற்றுவது கவனிக்கிறீங்களா இல்லையா? பணத்தை விதையா எப்படி மாட்டும் கேட்டீங்கன்னா, சத்தியத்தை கேட்டு
சத்தியத்தில் வருகிற விசுவாசத்தை எடுத்து உங்களுடைய காணிக்கைகளோடு இணைத்து அதை போடும்போது அது விதையாய் மாறுகிறது. அது எதுக்குரிய விதை? உங்க வீட்டுக்குரிய விதையா இருக்கலாம், ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்துக்குரிய விதையா இருக்கலாம், உங்களுடைய தலைமுறைக்குரிய விதையா இருக்கலாம், நீங்க செய்கிற வியாபாரத்துக்குரிய விதையா இருக்கலாம். ஆனா விசுவாசத்தை செயல்படுத்தி சத்தியத்தின் அடிப்படையில் சத்தியத்தில் வருகிற விசுவாசத்தை எடுத்து அந்த பணத்தோடு இணைத்து ஆண்டுடைய ஆலயத்துக்கு நீங்க கொடுக்கும் போது அது பணம் அல்ல, அது விதை. சத்தியத்தை அறியாம கொடுக்கிற எல்லாரும் பணத்தை தான் கொடுக்கறாங்க. சத்தியத்தை அறிந்து கொடுக்கிற எல்லாரும் விதையை கொடுக்கறாங்க. விதை போட்டா முளைக்கும். சொல்லுங்க, விதை தான் முளைக்கும். Hallelujah. It will come back to you. Amen. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறவங்க விதைச்சிருக்காங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. Amen. கொடுக்கணும், கொடுக்கணும், மனப்பூர்வமாய் கொடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இதை படிக்க விரும்புகிறேன். பாருங்க, உள்ள பாருங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல தான் இருக்குது. யாத்திராகமம் 35:21 வசனம். Everyone who was willing and whose heart moved him came and brought an offering to the Lord for the work on the tent of meeting, for all its service and the sacred garments. Everyone was willing whose heart moved him. I would like to read the other portion. Beloved saints of God, bless you all. Jesus' name, Jubilee Revival Church is witnessing the miracle hand of God from the time we began this ministry. Last year, God blessed us with a wonderful piece of land measuring about 10,530 square feet. Now, being led by God, we want the land to be occupied with a beautiful church building as God intended, where multitudes will come and worship for generations to glorify God. So I invite you to take part prayerfully in this historic event to sow your seeds in His kingdom to make this vision come true. Say amen. Hallelujah. கரத்தை தூக்கி வச்சுக்கொள்ளுங்க பாப்போம். Amen. Hallelujah. சரி, ஆலயத்தில் கூட எல்லாம் தூக்கி பிடிங்க பாப்போம். நீங்க தூக்கி பிடிச்சிருக்கிற இந்த காரியம் இது உங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட காரியம். நல்லா கவனிங்க. உங்க குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட காரியம், உங்க பிள்ளைகளோட சம்பந்தப்பட்ட காரியம், உங்க தலைமுறைகளோட சம்பந்தப்பட்ட காரியம், உங்க வியாபாரத்தோட சம்பந்தப்பட்ட காரியம், உங்க பொருளாதாரத்தோட சம்பந்தப்பட்ட காரியம், தேவனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தப்பட்ட காரியம். அதனால தான் வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தேன். பணத்தை கேட்கல, வார்த்தை கொடுக்கிறேன். வார்த்தையின் அடிப்படையில் நீங்க விதைக்கிற எல்லாமே விதையாய் மாறி ஆண்டு வந்து காணிக்கையில ஏற்று அவருடைய ராஜ்யத்தை கட்டுவது மாத்திரமல்ல, உங்களுடைய வீட்டை கட்டுவா. ஜெபிக்க போகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தாவீது உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் என்று அவன் நினைச்சான். வாயை திறந்து பேசிட்டான். இந்த ராத்திரியிலே அவனை பார்த்து சொல்லவில்லையா, உனக்குன்னு ஒரு வீட்டை கட்டுவோம்ப்பா. கேதுரு மரத்துல செய்யப்பட்ட அரண்மனையில உள்ளாவி கொண்டிருக்கிற உனக்கு என்னுடைய கருணை அவசியம், என்னுடைய தயவு அவசியம். உன் குடும்பத்தை எதனால் கட்ட முடியாது, உன் அரண்மனை உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்ட முடியாது. நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் தங்கம் வெள்ளி வாழ்க்கை வசதியை கொடுக்கலாம், வாழ்க்கையை கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொன்னா, நான் உன் வீட்டை கட்டுவேன், உன் வாழ்க்கையை கொடுப்பேன், வாழ்க்கையின் பரிபூரணத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீடித்த ஆயுளை கொடுப்பேன். ஹல்லேலூயா. உன் மரணத்துக்கு பின்பதாக கூட உன் சந்ததியில நான் உனக்காய் நின்று உன்னை எப்படி ஆசீர்வதித்தனோ, உனக்கு எதை வாக்கு பண்ணினோ அதை உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வேன், உன்னுடைய பேர குழந்தைகள் வாழ்க்கையில செய்வேன். கிறிஸ்து வருகிற வரைக்கும் உன்னுடைய தலைமுறையில் நான் நின்று நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் உங்களை பார்த்து அதே காரியத்தை செய்கிறார். நீ விசுவாசத்தோடு நீங்கள் இதில் விதைக்கும் போது, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குடும்பம் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக விசேஷமா ஜெபிக்கிறேன். எவனுடைய மனம் ஏவப்பட்டதோ, எவனுடைய இருதயம் ஞான எழுப்புதல் நடந்ததோ, எவனுடைய ஆவி உற்சாகப்பட்டதோ, அவன் தேவனுக்கு காணிக்கையை கொண்டு வந்தான். மனமுள்ளவன் எவனோ அவனை அதை கொண்டு வரட்டும். மனமுள்ளவன் எவனோ அதை அவன் கொண்டு வரட்டும். உற்சாகமுள்ளவன் எவனோ அதை கொண்டு வரட்டும். இருதயத்தில் ஞான எழுப்புதல் பெற்ற ஸ்திரீ புருஷர்கள் அதை கொண்டு வரட்டும். ஓ ராகோலோ லிகா மாமா மாமா சண்டே ரேகா மாமா மாமா ஷகோலா ரபாபா லை மாமா சியா ரபாபா பாபா பாபா.
பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது அவனுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையா இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு few minutes கொடுக்கிறேன். பாடலை பாடும்போது ஜெபித்திருக்கிறேன். உங்க மனதில் ஆண்டவர் சரியான காரியங்களை போட்டிருப்பார்னா நீங்கள் அதை நிரப்பி கொடுத்துருங்க. ஒருவேளை நான் இன்னும் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் ஆவியானவர் உங்களை ஏவுகிறபடி விசுவாசத்தின் அடிப்படையில் எழுதுகிற காரியம்தான் சரியான காரியமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் இதை மாத்திரம் நிரப்பி எங்கள் கையில் கொடுத்துடலாம். இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஆமென். ஒரு பாடலை பாடும்போது இல்லை நான் அடுத்த வாரம் வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க நீங்கள் கூட செய்யலாம். ஆனால் நீங்கள் எழுதக்கூடியவங்க எழுதிப்புமே கொடுக்க முடியாது. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. Give, it will come back to you. Good measure, pressed down, shaken together, running over. Give, and it will come back to you. When you give to the Lord. And give, and it will come back to you. Good measure, pressed down, shaken together, running over. Give, and it will come back to you. When You give to the Lord. give in love, Give in love, give in faith, give it joy, the smile on your face. Give as the Lord is given to you. And how you give is a reflection of your gratitude. So give, and it will come back to you. Good measure, pressed down, shaken together, running over. Give, and it will come back to you. And we give to the Lord all you got to give, and it will come back to you. A good measure, pressed down, shaken together, running over. Give, and it will come back to you. When you give to the Lord from your heart, from your heart. Give your best, give unto God, and you will be blessed. Don't be stingy and don't be too tight. Learn to give from the Bible, to give the last time. So give, and it will come back to you. A good measure, pressed down, shaken together, running over. Give, and it will come back to you. When you give, just give to the Lord all you can do. hallelujah. So ushers will be standing outside. As you walk out, you can leave those things with the ushers. Amen. Hallelujah. So listen carefully. How many of you decide to see a beautiful church building? So I think it's English service. நம்ம புதிய நிலத்தில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஆலயத்தை நம்ம பார்க்கணும் விரும்ப. நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய காரியம், கொடுப்பதற்கு முன்பதாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் இந்த சபைக்கு இந்த நாள் வரைக்கும் இன்னொரு நல்ல செய்தின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலத்தை வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் வரைக்கும் நம்ம கடன்காரங்களாக தான் இருந்தோம். முதல் முறையாக இந்த சபைக்கு கடனே இல்லை. கரங்களை திரி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்லா தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில் உள்ள பெருமையான வருமானம் எல்லாமே நம்ம லோன் பேமெண்ட்டுக்கு தான் போயிட்டு இருந்து, இப்போ கடன் இல்லாத ஒரு சபை. ஆமென். ஆண்டவர் சரியான நேரம் ஆலயத்தை கட்டும்படி ஆகவே நீங்கள் ஜெபிக்கணும். அடுத்து தேவனுடைய வசனத்தினால்
நீங்க போதிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆவியினால் எழுப்பப்பட்டு நீங்க ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுங்க. ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிப்பா. நினைச்சு பார்க்குறேன், 10 லட்சம் கொடுக்குற 10 பேர் இருந்தா போதும், 1 கோடி ரூபாய். 10 லட்சம் இந்த நாட்களில் பெரிய பணம் கிடையாது என்னை பொறுத்தவரை. ஒரு மாவுலேயே ஸ்கொயர் ஃபீட் 6000 ரூபாய்ங்கிறாங்க இல்லையா? யோசித்து பாருங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருகு விதைக்கிறவன் பெருக இருப்பான். சிலர் கொடுக்குறாங்க, சிலர் மூலதானம் பண்றாங்க. மூலதானம். நீங்க ஆண்டவருக்காய் ஆண்டவர் ராஜ்யக்காய் விதைக்கிறீங்க. யாரும் கடனாளி இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்பி நிற்கலாமா? கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் சுவாமி. எங்களோடு பேசுனீங்க. தொலைக்காட்சியில் கூட ஆண்டவரே கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து அவனுடைய கரங்களில் தேவையான காரியங்களை நீ வர்த்திக்க பண்ண முடியாது ஜெபிக்கிற சுவாமி. உங்களுடைய பிள்ளைகள் அவனுடைய குடும்பங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நீர் செய்து அவங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ண முடியாய், அவனுடைய குடும்பத்தை உண்டு பண்ண முடியாய், ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ண முடியாய். உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சுட்டுங்க. கனமை உமக்கு மாத்திரமே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.